صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறந்து போனவர்களுக்கு உயிரோடு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அந்த கடமைகள் தான் அமானிதம். இறந்தவர்களை குளிப்பாட்ட வேண்டும், கஃனாடை பொதிய வேண்டும், ஆண்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து செல்ல வேண்டும், பள்ளிவாசலுக்கு சென்று ஜனாசா தொழுகை நடத்தப்படுகின்ற இடங்களுக்கு சென்று கீழே இறக்கி வைத்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்ய வேண்டும். இது உயிர் உள்ளவர்களின் மீது அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். ஒரு ஜனாசாவை சுமந்து செல்லப்படுகின்ற பொழுது அதற்காக நாம் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல தனக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்பது கூடாது என்று சொன்னார்கள். ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்க்கின்றோம். அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூல்ல 5232வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தவக்கியன் அலா அஸா. ஒரு கம்பை ஊன்றியவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் வந்தார்கள். உடனே ஃபகுன்னா இலைஹி, நபி அவர்கள் வருகிறார்களே என்பதற்காக நாங்கள் எழுந்து நின்றோம், மரியாதைக்காக எழுந்து நின்றோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு கமா தகூமுல் அஆஜிமு. அதாவது அரபி அல்லாதவர்கள் தங்கள் தலைவர்களுக்காக எழுந்து நின்று மரியாதை செய்வதை போன்று எனக்காக நீங்கள் எழுந்து நிற்பது கூடாது. மரியாதை என்பது அது உள்ளத்தில் தான் இருக்க வேண்டும். சில பேர் எழுந்து நிற்பாங்க, உள்ளத்தால திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது தேவையா? இது மரியாதையா? மதிப்பா? அதனால மற்றவர்கள் எழுந்து நிற்பதை போன்று எனக்கு நீங்கள் எழுந்து நிற்பது கூடாது என்று நபி அவர்கள் தடை விதித்தார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை கண்டால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல், ஜனாசா தன்னை கடந்து செல்வதை பெருமானார் அவர்கள் பார்ப்பார்களேயானால் அவர்களும் எழுந்து நிற்பார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2265வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் ஜனாஸா, இறந்தவரின் உடல் சுமந்து செல்லப்படுவதை நீங்கள் கண்டால். இந்த ஹதீஸ்ல முஸ்லிமான ஜனாசா, இந்துவான ஜனாசா, கிறிஸ்தவரான ஜனாசா, யூதரான ஜனாசா, நாத்திகரான ஜனாசா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. இதா ரஅய்துமுல் ஜனாசா, ஒரு ஜனாசாவை சுமந்து செல்லப்படுவதை நீங்கள் பார்த்தால் ஃபகூமு,
நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அதே நேரத்தில் ஃபமன் தபிஅஹா, சில பேர் எழுந்து மட்டும் நிற்பாங்க, சில பேர் ஜனாசாவை பின்தொடர்ந்து போவாங்க. ஃபமன் தபிஅஹா, அந்த ஜனாசாவை யார் பின்தொடர்ந்து செல்கிறாரோ ஃபலா யஜ்லிஸ், அவர் உட்கார வேண்டாம். ஹத்தா தூலஅ, அந்த குழிக்குள்ளால் அந்த ஜனாசாவை வைக்கப்படுகின்ற வரையிலும், ஜனாசாவை அடக்கப்படுகின்ற வரையிலும் பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் உட்கார்வது மரியாதை அல்ல. வயசானவங்க உட்கார்ந்துக்கலாம், கால் ஊனமானவங்க உட்கார்ந்துக்கலாம், சிறுவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், இளைஞர்கள், நிற்பதற்கு சக்தி உள்ளவர்கள் ஜனாசா அடக்கப்படுகின்ற வரையிலும் உட்காராமல் இருப்பது ஒரு நபி வழி, ஒரு சுன்னத்தான காரியம். இவைகளெல்லாம் அமானிதங்கள். தனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவிற்காக எழுந்து நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அதில் எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூல்ல 1167வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம, ஒரு ஜனாசாவிற்காக எழுந்து நிற்பதை நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்காக எழுந்து நிற்கிறாங்க. ஃபகும்னா, நாங்களும் எழுந்து நின்றோம். வரஐனாஹு கஅத, ரசூலுல்லாஹ் உட்காருவதை நாங்கள் பார்த்தோம். ஃபகஅதனா, நாங்களும் உட்கார்ந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ்வும் எழுந்து நின்று மரியாதை செய்றாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்து நிற்பதை பார்த்த சஹாபாக்களும் எழுந்து நின்று மரியாதை செய்கிறார்கள். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2268வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுஹு லி ஜனாஸா யஹூதியின், ஒரு யூதருடைய ஜனாசாவை சுமந்து செல்லப்படுகிறது. யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், இஸ்லாமிய சமூகத்திற்கு முதல் விரோதிகளே இந்த யூதர்கள் தான். இஸ்லாத்திற்கு எதிராக பல சதித்திட்டங்களை தீட்டியவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள், இறை தூதர்களை கொலை செய்தவர்கள் தான் இந்த யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். குழப்பங்கள் செய்வார்கள் எல்லா நாடுகளிலும். கடைசியில பழியை தூக்கி முஸ்லிம்கள் மேல போட்டுருவாங்க. அதுல கைதேர்ந்தவர்கள், பொய் சொல்வதிலே கைதேர்ந்தவர்கள், ஏமாற்றுவதிலே கைதேர்ந்தவர்கள் தான் இந்த யூதர்கள். மோசமான ஆடை கலாச்சாரம், மோசமான இசைகள், சிறுவர்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு வகையான விளையாட்டுக்கள், இவைகளெல்லாம் தயார் செய்து உலகத்திற்கு சப்ளை செய்வது இந்த யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அப்படிப்பட்ட யூத சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இறந்து அவருடைய ஜனாசாவை யூதர்கள் சுமந்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு எழுதி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுதி நிற்கும்போது சஹாபாக்கள் உட்கார்ந்தா இருப்பாங்க, அவங்களும் எழுதி நிற்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், இது ஒரு யூதருடைய ஜனாசா அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரும் ஒரு மனிதர் அல்லவா, அதுவும் ஒரு உயிர் தானே, எனவே மனிதருக்கு மனிதன் மரியாதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் எழுந்து நின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, ஒரு ஜனாசா நல்லவரா கெட்டவரா அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர் நல்லவராகவும் இருக்கலாம், அதற்கும் வாய்ப்பு உண்டு. கெட்டவராக இருக்கலாம், அதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா நாம இவர் நல்லவர் தான் என்று முடிவு சொல்வதற்கோ, இவர் கெட்டவர் தான் என்று முடிவு சொல்வதற்கோ நமக்கு அந்த அருகதை கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ கத்தாதா ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 6512வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜனாசா ஒன்று முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு என்று சொன்னார்கள். முஸ்தரீஹுன் அப்படின்னா ஓய்வு பெற்றவர், நிம்மதியானவர். முஸ்தராஹும் மின்ஹு அப்படின்னா மற்றவருக்கு ஓய்வை கொடுத்தவர். யாருக்கும் எந்த தொல்லை செய்யாம அவர் போறாருன்னு அர்த்தம். அவருடைய தொல்லைகளை விட்டு மக்கள் நிம்மதியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹும் மின்ஹு என்று சொல்கின்றார்கள். அவ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு மின்ஹு. முஸ்தரீஹுனா என்ன, முஸ்தராஹு மின்ஹுனா என்ன அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு பதில் சொன்னார்கள். இந்த ஜனாசா முஸ்தரீஹுன் தான் அல்லது முஸ்தராஹு மின்ஹு தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல. இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும். ஒண்ணு உண்மையா இருக்கும், இல்ல பொய்யா இருக்கும், நல்லதா இருக்கும் அல்லது கெட்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்பதான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, முஸ்தரீஹு என்றால் என்ன, முஸ்தராஹு மின்ஹு என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அப்துல் முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா. இறை நம்பிக்கை கொண்ட நல்ல அடியார் அவர் இறக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய துன்பங்களை விட்டும் தொல்லைகளை விட்டும் அவர் ஓய்வு பெறுகிறார். உலகத்துல வாழும் பொழுது எத்தனை தொல்லைகள், எத்தனை துன்பங்கள், நோய் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, சிரமங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கவலைகள் வருகிறது. இதெல்லாம் சோதனைகள் தானே. இந்த சோதனைகளை விட்டும் தொல்லைகளை விட்டும் ஒரு நல்லடியார் ஓய்வு பெறுகிறார். இந்த மோசமான தொல்லைகள் நிறைந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையின் பக்கம் அவர் செல்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தரீஹுன் என்பதற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். முஸ்தராஹும் மின்ஹு என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். வல் அப்துல் ஃபாஜிர் யஸ்தரீஹு மின்ஹு அல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜரு வத்தவாபு. பாவியான ஒரு மனிதன் அவன் இறந்து விட்டால் அவனுடைய தொல்லைகளிலிருந்து மற்ற மனிதர்களும் ஊர்களும் நாடுகளும் மரங்களும் மற்ற உயிரினங்களும் நிம்மதி பெறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசமான மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது சக மனிதர்களுக்கு நாவால் கரத்தால் தொல்லைகளை கொடுத்திருப்பான். அவனால அந்த ஊர் மக்கள் நிம்மதி இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. மரங்களை தேவையில்லாம வெட்டுவான், கால்நடைகளை தொல்லைப்படுத்துவான், கால்நடைகளை அடித்து துரத்துவான், பறவைகளை சுட்டுக் கொள்ளுவான் தேவையில்லாமல். அவனால மக்கள் எல்லாம் நிம்மதியற்று வாழ்ந்தார்கள். ஆனா இவன் இறந்ததுனால மற்றவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள். இதான் முஸ்தராஹும் மின்ஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அப்ப அந்த ஜனாசா முஸ்தரீஹா முஸ்தராஹும் மின்ஹுவா, அது படைத்த ரப்புக்கு மட்டும்தான் அது வெளிச்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள், ஜனாசாவிற்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும். பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லலாமா அப்படின்னா அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு பதிலை நமக்கு தந்திருக்கிறார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல
78வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நுகீனா அன் இத்திபாயி ஜனாயிசி, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டோம். பெண்கள், நாங்கள் என்று சொன்னால் பெண்கள் தடுக்கப்பட்டோம். உம்மா அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறாங்க, நாங்கள் தடுக்கப்பட்டோம். ஆனா வலம் யுஹ்ஸம் அலைனா, ஆனால் வன்மையாக நாங்கள் தடுக்கப்படவில்லை. போகாதீங்கம்மா அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நீங்க போறது ஹராம், கட்டாயமா போக கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. விரும்பிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்காமல், அந்நிய ஆண்களின் பார்வை தங்கள் மீது விழாமல், தங்களை முழுவதுமாக மறைத்துக் கொண்டு, ஹிஜாப் அணிந்து கொண்டு, பருகா அணிந்து கொண்டு விரும்பினால் ஜனாசாவை பின்தொடரலாம். உறுதியாக நாங்கள் தடுக்கப்படவில்லை என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அப்ப இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அமானிதங்களில் ஒன்று, அவர்களை நல்ல விதமாக சுமந்து செல்ல வேண்டும். சுமந்து செல்லும் பொழுது அவருடைய நன்மையான காரியங்களை மட்டும் நாம் பேச வேண்டும். அவர் ஆயிரக்கணக்கான தீமைகள் செய்திருந்தாலும் கூட அவர் சொன்ன, அவர் செய்த ஒரே நல்ல வார்த்தை, ஒரே நல்ல செயல், அதை மட்டும் நாம் எடுத்து பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான செய்திகள் ஏராளம் வரக்கூடிய தொடர்களில் பார்ப்போம். அல்லாஹ் நம்மை முஸ்தரீகுனாக நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.